தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதிமுகவில் இடைநீக்கம் செய்யப்பட்டு தற்காலிகமாக பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்த மல்லை சத்யா தற்போது நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கட்சியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்ட மல்லை சத்யா தற்போது நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார். மல்லை சத்யா அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பொதுவெளியில் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு வந்ததால் மல்லை சத்யா நீக்கம் என வைகோ தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். கட்சியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது வைகோ இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளார். மல்லை சத்யா அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதுவெளியில் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு வந்ததால் மல்லை சத்யா நீக்கப்பட்டுள்ளதாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். கட்சியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த மல்லை சத்யா தற்போது நிரந்தரமாக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படுவதாக வைகோ அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். தற்போது மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியில அடிப்படை பிரமுகராகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை மற்றும் அரசியல் பின்னணியில முழுவதுமாக ஈடுபட்டவர் மல்லை சத்யா அப்படிங்கிறவங்க. இவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்தவர். தமிழ்ச்சங்க கூட்டங்கள், உலகத்தமிழ பண்பாட்டு இயக்கம் போன்ற அமைப்புகள்ல உள்ள ஒரு பிரதிநிதியா இருக்கிறவர். சமீபத்தில் அதாவது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மல்லை சத்யாவுக்கும் மதிமுகவோட தலைவர் வைகோவுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டது. இதுல துரோகி என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட நிலையில, அதாவது மல்லை சத்யாவை துரோகி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட நிலையில மல்லை சத்யா இதை மிக ஒரு வெகுண்டெழுந்தாத இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதே மாதிரி சென்னையில போராட்டம் நடத்தியதோடு இல்லாம கருப்பு சட்ட போராட்டம் நடத்தின நிலையில அவரை கட்சியினோட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமா நீக்கப்பட்டதாக கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 15 நாட்களுக்குள்ள கட்சிக்கு எழுத்து மூலம் இதுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில தற்போது மல்லை சத்யா முழுவதுமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. நீக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்சியோட நடவடிக்கைகள் மற்றும் சட்டத்திட்டங்களை மீறியதாக கூறப்பட்டுதான் அதன் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்ட அறிவிப்புல கட்சிக்கு நற்பெயர் விளக்க, அதாவது நற்பெயருக்கு களங்கம் விளைக்கும் வகையில் நடவடிக்கை ஈடுபட்டதால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. மேலும் கட்சியோட உட்கட்சி பூசல்கள், கருத்து மோதல்கள், கட்சி நிர்வாகிகளிடையே விவாதங்கள் உள்ளிட்டவைகள் இந்த நடவடிக்கைகள் குறித்து ஏற்கனவே அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில மல்லை சத்யாவோட நீக்கம் அப்படிங்கிறது மதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். பொதுச் செயலாளர் வைகோவோட உள்ள கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரை துரோகி துரோகி அப்படின்னு அழைத்த ஒரு விவகாரம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது மதிமுக பிரமுகர்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதிமுகவிலிருந்து மதிமுக உருவான போது அப்போதிலிருந்து வைகோவோட பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிற பல்வேறு நபர்கள்ல மல்லை சத்யாவும் ஒருத்தர். இப்படி ஒரு சூழ்நிலையில அவர் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அதாவது கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட விவகாரம் ஒரு மிகப்பெரிய சரசரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட அதிமுகவோட பிரச்சனைகளே தற்போது வரை முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பிரச்சனை நின்றுகிட்டே போகும்போது மீண்டும் தற்போது மதிமுகவும் இந்த மாதிரி ஒரு உட்கட்சி பூசல்ல சிக்கி இருக்கிறது. பொதுமக்களிடையே மட்டுமல்லாது மதிமுக பிரமுகர்களிடையே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ரவீனா, முழு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.